ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 6 அருமையான லைஃப் ஹேக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 1க்காக நான் சூப்லாம் வாங்குவோம் இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த டப்பா தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டப்பாவை பேக் சைட் திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு மார்க்கர் வச்சு இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு விட்டுக்கோங்க. 3 டாட்ஸ் வச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம லைன்ஸ் போட்டோம் இல்லைங்களா? அந்த லைன்ஸில் இந்த மாதிரி கத்தியை வச்சு கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒவ்வொரு கட்டும் பார்த்திங்கன்னா நல்லா கேப் இருக்க மாதிரி நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கேப் இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு கட் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 3 ஜூஸ் பாட்டிலுடைய மூடி எடுத்துக்கோங்க. அந்த மூடியை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டாட்ஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா? அந்த டாட்ஸில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், ஒவ்வொரு டாட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மூடியை வச்சு ஒட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டி முடித்ததும் நம்மளுடைய ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்திரம்லாம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணோம் இல்லைங்களா? சோப்பு. ஸோ அந்த சோப்புலாம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், நான் சோப்பு ஃபுல்லாக யூஸ் பண்ணல, பாதி சோப்பு மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த சோப்பை இந்த டப்பாவில் வச்சு நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி இந்த டப்பாவில் வச்சு யூஸ் பண்ணும்பொழுது இந்த தண்ணி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கீழே ட்ரைன் ஆகி வந்துடும் நம்மளுக்கு. பாருங்கள், நான் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ மொத்த தண்ணியை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்துடும். உடனே வந்துடும் தண்ணி உங்களுக்கு. இந்த டப்பாவில் கொஞ்சம் நேரம் கூட நிற்கவே நிற்காது. ஸோ அதனால் சோப்பு கரையிறத நம்ம அவாய்ட் பண்ணலாங்க. கரைக்கும் டப்பாவுக்கும் இடையில கேப் இருக்குது. ஸோ இந்த கேப் இருக்கிறதால உங்களுக்கு காற்றோட்டம் எப்போவுமே இருக்கும். அதனால் சோப்பு கரையவே கரையாதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2க்காக நான் லைசால் பாட்டில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த லைசால் பாட்டிலுடைய ஸ்டிக்கர்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்த பிறகு ஒரு மார்க்கர் எடுத்துக்கோங்க. மார்க்கரை வச்சு இந்த மாதிரி மேல் பகுதியில் சர்க்கிள் மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. அந்த லைசால் டப்பாவை சுற்றி சர்க்கிள் மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததும் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த டப்பாவுடைய அளவுக்கு ஒரு துணியை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிசரை வச்சு அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த துணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம அந்த டப்பாவில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபெவிகால் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு 1 சைடு அப்ளை பண்ணிவிட்டு அந்த கிளாத்தை வச்சு இந்த மாதிரி மேலேயும் கீழே கொஞ்சம் துணியை விட்டுட்டு நீங்கள் ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த லைசால் பாட்டிலுடைய மறுபக்கத்துலேயே இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அந்த கிளாத்தை நல்லா ஒட்டி விட்டுருங்க. கீழ்ப்பகுதியில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், 2 கார்னர்லேயும் கிளாத்தை சிசர் வச்சு கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மேல் பகுதியை போய் ஒட்ட ஆரம்பிக்கலாம். அந்த டப்பாவுடைய உள்பக்கமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கீழ்ப்பகுதியில் எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி 2 கார்னரையும் கிளாத்தை சிசர் வச்சு கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக ஒட்டிக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதனுடைய ஒரு பக்கத்தில் டபுள் சைட் டேப் ஒட்ட போகிறோம். 4 பீஸ் எதுக்காக ஒட்டுறேன் அப்படின்னா, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இது நிற்கும் அப்படின்றதுக்காக நான் 4 பீஸ் ஒட்டியிருக்கேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஆர்கனைசரை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவி ரிமோட்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோங்க. ஸோ இதை நம்ம டிவி பக்கத்தில் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி டிவி பக்கத்தில் உங்களுக்கு கேப் இருக்கும் இல்லைங்களா? அந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஆர்கனைசரை அழகாக ஒட்டி விட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் ரிமோட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இதில் நம்ம ரிமோட் வச்சு யூஸ் பண்ணும்பொழுது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு டக்குன்னு தேவைப்படும் பொழுது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் இதிலேயே வச்சிடலாங்க. நீங்கள் பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக க்யூட்டாகவும் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஆர்கனைசர். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3க்காக நான் புளி எடுத்துருக்கேங்க.
நம்ம சேனல்லே ஏற்கனவே புளியை வந்து சட்டுன்னு ஊற வைக்கிறதுக்கு ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி ஊற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸ் போட்டிருக்கோம். ஸோ ஹாட் வாட்டருக்கு பதிலாக எண்ணெய் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த டிப்ஸில் பார்க்க போகிறோம். நம்ம வந்து புளியை ஊற வைக்கிறதுக்கு ஹாட் வாட்டர் காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம இதில் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம சாதம் வடிப்போம் இல்லைங்களா, அந்த தண்ணியவே கூட எடுத்து நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ சாதம் வடிக்கிற தண்ணியும் ரொம்ப சூடாக இருக்கிறதால உங்களுக்கு புளி வந்து சட்டுன்னு ஊறிடும். இதுக்காக தண்ணியை நீங்கள் தனியாக காய வச்சு கேஸை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம குழம்பு வைக்கும்போது டக்குன்னு இந்த மாதிரி புளியை சாதத்துலேருந்து தண்ணியை வடித்து இதில் ஊற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கரைச்சிட்டு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4க்காக நான் வந்து பால் எடுத்துருக்கேங்க. பாலை வந்து காய்ச்சாமலேயே நம்ம எப்படி காஃபி போடுறதுன்னு தான் இந்த டிப்ஸில் பார்க்க போகிறோம். அதிகமான அளவில் 1 கிளாஸ் அளவுக்கு பால் வந்து நம்ம காய்ச்சாமலே காஃபி போடலாங்க. நம்ம தனியாக இருக்கும்போது நம்ம பசிக்கும், சமைக்கும்போது வேலை செய்யும்போது பசிக்கும் இல்லைங்களா, அந்த டைமில் இந்த மாதிரி சாதம் வடித்து இறக்குனதும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி 1 கிளாஸ் பாலை அந்த சாதத்துக்குள்ளே வச்சு இந்த மாதிரி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது பால் வந்து நல்லாவே ஹீட் ஆகிடுங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், பால் வந்து நல்லா சூடாகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் நம்ம நார்மலாக எப்போவுமே காஃபி போடுற மாதிரி காஃபி தூள் சர்க்கரை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சுட சுட காஃபி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் கேஸ் யூஸ் பண்ணாமையே நம்ம சூடாக வந்து காஃபி போட்டு எடுத்தாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சம்டைம்ஸ் நம்ம டீயோ காஃபியோ போட்டு வச்சுருவோம், குடிக்கிறதுக்கு மறந்துடுவோம், இல்லை வந்து ஏதாச்சும் வேலை இருக்கும், ஆறி போயிடும் நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு முன்னாடியே. ஸோ அந்த டைமில் சூடு பண்ணுறதுக்கும் இந்த டிப்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ கடலப்பருப்பு ஊற வச்சுட்டோங்க வடைக்கு, வீட்டில் பச்சை மிளகாய் இல்லை அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பச்சை மிளகாய் இல்லாத டைமில், நம்மளால் போய் வாங்க முடியாத டைமில் ஊற வச்சுட்டா என்ன பண்ணுறதுங்க, செஞ்சு தானே ஆகணும். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி நீங்கள் இந்த டிப்ஸை பயன்படுத்திக்கலாம். பச்சை மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணலாங்க. இந்த மாதிரி பருப்பு நம்ம அரைப்போம் இல்லைங்களா வடைக்கு, ஸோ பருப்பு அரைக்கும்பொழுது இந்த மாதிரி தேவையான அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதிலாக காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. கிள்ளி போட்டுட்டு சோம்பு கொஞ்சம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வடை சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு காரம் வந்து நல்லாவே உரைச்சிருக்கும். ஸோ பச்சை மிளகாய் இல்லாத டைமில் இந்த மாதிரி நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபர் ஆகும், பட் வடையில் வந்து காரம் நல்லாவே உரைச்சிருக்கோங்க. வேறு வழியே இல்லாத நேரத்தில் இந்த டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 6 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 6க்காக நான் வந்து ஒரு பெரிய சைஸ் ஜூஸ் பாட்டில் எடுத்துருக்கேங்க. ஸோ இந்த ஜூஸ் பாட்டிலுடைய அடிப்பகுதியில் மார்க்கரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி 4 லைன்ஸ் வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த லைன்ஸ்லேருந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க. 4 ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு இந்த 4 ட்ரையாங்கிளையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி 4 போர்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி தொடப்பம் இருக்கும் இல்லைங்களா, நம்ம பெருக்கிற தொடப்பம். ஸோ அந்த தொடப்பத்தை இதுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ண போகிறேங்க. ஸோ இதை வந்து 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துகிட்டு ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொரு ட்ரையாங்கிளை நம்ம இன்சர்ட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடியில் வந்து கேப் வந்து போட்டு விடுங்க. எப்போவுமே கேப்பை வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது, கேப் டைட்டாக போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ளே வந்து நம்ம ஈர்க்குச்சி எல்லாத்தையுமே இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். 4 ஹோல்ஸ்லேயுமே நீங்கள் ஈர்க்குச்சி ஃபுல்லாத்தையும் இந்த மாதிரி டைட்டாக இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணி முடிச்சுட்டேன் பாருங்கள். ரொம்பவே பார்க்க நீட்டாக அழகாக இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணலான்னா, ஸோ இதை வந்து அடுப்பில் வந்து நல்லா ஹீட் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஹீட் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே இருக்கு இல்லைங்களா அந்த பிளாஸ்டிக் பாட்டில் வந்து நல்லா உருகி அந்த தொடப்பத்தை டைட்டாக வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம டைட்டாக பிடிச்சிக்கும் போது என்ன ஆகும்னா, நம்ம பெருக்கும்பொழுது இந்த குச்சி வந்து கீழே விழவே விழாது. அந்த பிளாஸ்டிக் பாட்டில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா உருக்கி எடுத்துக்கோங்க. தொடப்பம் வந்து எரியாத அளவுக்கு கொஞ்சம் ஹைட்டாக வச்சு நல்லா உருக்கி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக உருக்கி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு சூப்பரான தொடப்பம் வந்து கிடச்சிருச்சுங்க. ஸோ இதை வந்து இனிமேல் கயிறு போட்டு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பெருக்கும்பொழுது கை வலிக்கவே வலிக்காதுங்க. இதுக்கு நடுவில் வந்து நம்மளுக்கு கேப் இருக்கிறதால உங்களுக்கு தொடப்பம் வந்து நல்லா விரிஞ்சு கொடுக்கும், பெருக்கிறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.